எல்லாருடைய ஜாதகம் இந்த ராகு கேது சந்தில இருந்தா அல்லது சந்திரன் ராகு இருந்தா அல்லது குரு ராகுலாம் இருந்துச்சுன்னா என்ன செய்யும் அப்படின்னா நம்ம ஏன் வாழணும் செத்து போயிடலாம்னு தோணும். எப்பயுமே சாதாரணமா இருக்கும்போது தோணும். அது சிக்கல் இருக்கும்போது அதுதான் முதல்ல வந்து தோணும். அப்ப ஃபர்ஸ்ட் வரக்கூடிய சிந்தனை நம்ம இருக்கக்கூடாதுங்க அப்படின்ற ஃபீல் கொடுக்கும். அப்ப எனக்கு தெரிஞ்சு இதை நம்ம சொல்லலாம், தப்பு இல்லை. அதான் பேரையோ இல்லைன்னா ஒரு சின்ன கதையோ மாத்தி சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பையனுக்கு வந்து 11 வயசு ஆகுது. அவன் வந்து ஒரு சில விஷயங்களை பேசுறான். அவங்க அப்பா அம்மாட்ட ஒரு சில விஷயங்கள் பேசுறான். அவன் வந்து நான் ஒரு மிருகத்தையோ ஒரு பறவையோ பேர் மாத்தி சொல்றேன்னு கூட வச்சுக்கோங்களேன். ஏன்னா டைரக்டா சொன்னா அவங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்கும். அவங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு ஒரு இதை பாக்குறான், ஒரு நாய்க்குட்டியோ ஏதோ ஒன்று பாக்குறான். அந்த நாய்க்குட்டியை வாங்கி விளையாடுறான் கொஞ்ச நேரத்துக்கு. அப்ப அந்த அப்பா என்ன சொல்றாருன்னா, இதெல்லாம் வச்சு விளையாடக்கூடாது, அதனுடைய அந்த எச்சம்லாம் நம்மளுக்கு சுவாச பிரச்சனை கொடுக்கும், வேணாம்ப்பா அப்படின்னு சொல்றாரு. சரின்னு சொல்லி தூக்கி போட்டாங்க. அதுல இருந்து அவன் ஒரு மாதிரி டிஸ்டர்பாவே இருந்துக்கிறான். அதுக்கப்புறமா வந்து அந்த வீடியோவாக நிறைய பாத்துக்கிறான். அந்த 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 மிருகத்தையோ பறவையோ பயன்படுத்தி என்னெல்லாம் விளையாடுறாங்க பசங்க, அந்த அந்த மிருகமோ பறவையோ எங்கெங்கெல்லாம் இருக்கு, அதனுடைய வெரைட்டிஸ் என்ன அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து அப்பாட்ட அம்மாட்ட எல்லாம் காட்டியிருக்கான். காட்டுறப்ப இவன் ரொம்ப இதா இருக்கானே, நாளைக்கு ஒன்று வாங்கி கொடுத்துடலாமா அப்படின்னு சொல்லி அப்பா அம்மாவும் பேசிக்கிறாங்க. சரி அப்படின்றப்போ ஒரு 2 மணி நேரம் ஆளையே காணும் போய் பார்க்கணும், பெட்ரூம்ல ஹேங்கிங் ஆயிருக்கான். 12 வயசு பையன். அவனுக்கு என்ன தெரியும், ஹேங்கிங் பண்ணா செத்து போகணும்னு கூட தெரியாது இல்லைங்களா. ஆனா அவனுடைய ஜாதக அமைப்பு என்ன செஞ்சிருக்கு, அது மாதிரி தள்ளிடுச்சு இல்லைங்களா. அப்ப நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா இதுதான்.